ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு க்ளோஸ் நெக்காக வர மாதிரி ஒரு காலர் நெக் தைக்க போகிறோம். சரிங்களா? வேலைகளுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலர் நெக், இது வந்து ஹாஃப் காலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலர் நெக் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இதுக்கான மெட்டீரியல் இது வந்து லைனிங். சரிங்களா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ காலர் நெக்கு, அதாவது ஹை நெக், பேக் நெக் வந்து நல்லா க்ளோஸ்டா ஹை நெக்கா வரும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து சில நம்ம ஷோல்டர்லையும் ஆம்போல்லையும் சில கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆம்போல் சைட்ல எந்த ஒரு இறுக்கமும் இல்லாம ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா ஃபுல் டே போட்டிருக்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க, இந்த மாதிரி வந்து இதுதான் அதுக்கான பிக்சரு. நம்மளுக்கு வந்து நெக் இந்த மாதிரி கவர்டா வரும். ஷோல்டர் அளவு நம்ம அதிகமா கொடுக்கணும். நார்மலா வந்து நம்ம 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு தான் ஷோல்டர், ரெடி ஷோல்டர் கொடுப்போம். ஆனா வந்து காலர் நெக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு 3.5-4 இன்ச் வந்து நம்ம காலர் ரெடி ஷோல்டர் கொடுக்கணும். காலர் நெக் பிளவுஸ் இல்ல ஹை நெக் பிளவுஸ்க்கெல்லாம். சரிவா? அது மாதிரிதான் இருக்கும். சரி வாங்க, நம்ம அதை எப்படி கட்டிங் பண்ணலான்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல வந்து நம்ம கரையை மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ பின் உயரம் நான் எவ்வளவு கொடுத்துக்கிறேன்னா ஒரு 14.5 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இவங்களது வந்து மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? ரெடி மெஷர்மெண்ட் எங்களோட ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு. ஸோ வந்து இதை அப்படியே டிவைடட் பை 2 போட்டோம்னா 7.5 வரும். இதை அப்படியே நம்ம வந்து ரெடி ஷோல்டரை அப்படியே எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து நார்மல் நெக்குக்கெல்லாம் வந்து நம்ம இதுல இருந்து ஷோல்டர்ல இருந்து கொஞ்சம் ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுல எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? 7.5 நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஷோல்டரை. ஷோல்டர் அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்கோட அகலம், கழுத்தின் அகலம் வந்து மினிமம் ஒரு 3 இன்ச்சு வைங்க. சரிங்களா? அப்படின்னாதான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நெருக்காம இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம காலர் நெக்குன்றதுனால க்ளோஸ்டா தான் இருக்கும். ஸோ நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு வைங்க. ரிமைனிங் இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க ஷோல்டர் ஜாயினிங் ஒரு 1/2 இன்ச் வந்துடும். இங்க நெக்கோட அகலத்தை வந்து நம்ம அடிச்சு எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச் போகும். இங்க ரிமைனிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஷோல்டராகவே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு இன்ச்சு தான் இங்க கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கும் மீற கொடுக்காதீங்க, நம்மளுக்கு வந்து நெக் அவ்வளோ நீட்டா வராது. ஸோ இதுல அப்படியே வந்து ஒரு கர்வ் போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். இங்க ஆம்போல் வந்து நம்ம ரெடியில இருந்து எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச் வந்து நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இங்க ஆம்போல் வந்து நான் 7 இன்ச் எடுக்கிறேன். சரிங்களா? இது எதுக்குன்னு சொல்றேன். நம்ம நார்மல் நெக் விட இதுல வந்து நம்ம ஆம்போல் வந்து கொஞ்சம் அதிகம் தான் எடுக்கணும். சேம் அதே 7 இன்ச் நான் இங்க மார்க் பண்ணி இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிராஸா வந்திருக்கு பாருங்க. ஸோ அதனால 2 இடத்துல மார்க் பண்ணுங்க, அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். சரிங்களா? 7 இன்ச்ல இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இவங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்பு சுற்றளவு, அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு. நம்ம நார்மலா இதுக்கு வந்து அவங்களோட சுற்றளவு எவ்வளவோ அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பாடி லூஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வந்து க்ளோஸ் நெக்ல வந்து பாடி லூஸ் கிடைக்காது. ஸோ ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். சரிங்களா? இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே க்ளோஸ் நெக் பிளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாவே தச்சிடலாம். 1/2 இன்ச் நான் சுற்றளவுல அதிகம் வச்சிருக்கேன், 10 எடுத்திருக்கேன். சரிங்களா? இங்க ஆம்போல் வளைவு வரைஞ்சுக்கோங்க. மிட் பாயிண்ட் பார்த்து ஒரு 1.5 இன்ச்ல ஆம்போல் வளைவு வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா? இடுப்பின் சுற்றளவு வந்து 9 இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நான் விட்டுக்கிறேன். இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க நம்மளுக்கு வந்து ஸ்டிச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து இப்ப நம்ம வந்து ஆம்போல் 7 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஒரு
3/4 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளோட க்ளோஸ் நெக் இல்லை காலர் நெக் ப்ளவுஸ்க்குலாம் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும், நல்லா ஃபிட்டாக உட்காரும். சரிங்களா? அதுக்காக இங்கே ரெடியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. கடைசியாக சொன்னாதான் உங்களுக்கு இது புரியுன்றதுக்காக தான் கடைசியாக சொல்லியிருக்கேன். ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ரெடி ஷோல்டர்லேருந்து நம்ம 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்குலேருந்தே அப்படியே ஸ்லோப்பாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அப்படின்னா தான் ஈஸியாக புரியும். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே நெக்கோட வளைவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே உள்ள தள்ளியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்து ரெடியை வந்து நம்ம ஒரு குட்டி அர்க்காட் போட்டுக்கோங்க. இங்கே மடிச்சிருக்கிற எவ்வளோ 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கேயே ஒரு குட்டி அர்க்காட் போட்டுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் நம்மளோட பேக் பீஸு. வாங்க நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்காக வந்து நம்மளோட பேக் பீஸ் அப்படியே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது கிராஸ் பீஸுன்றதுனால கிராஸாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸ்ட்ரைட் கட்னா வந்து நீங்கள் அப்படியே இப்படி போட்டு இப்போ நம்ம குறிக்கிற சேம் மார்க்கிங்கை நம்ம அப்படியே குறிச்சிக்கலாம். சரிங்களா? நான் கிராஸ் கட்டுன்றதுனால இப்படி வந்து லைட்டாக கிராஸில் போட்டிருக்கேன். சரிங்களா? எந்த சைடுமே நம்மளுக்கு நெக்கோட இது ஆம்ஹோல் எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் கிராஸில் கிளாத்தை போட்டுக்கோங்க. சரிங்களா? சேம் அதே பேக் பீஸோட இந்த ஃபோல்டிங் சைடு உள்ள மார்க்கிங்கெல்லாம் அப்படியே பண்ணிக்கோங்க. நெக்கோட வளைவு எங்கே வருதுன்றதையும் பார்த்துக்கோங்க. ஆம்ஹோலோட இதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை விட பேக் பீஸை விட முன்பாகம் நம்ம வெட்டும் போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். சரிங்களா? அந்த மாதிரி 1/2லேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரெடி நெக்கு. சரிங்களா? இங்கே நம்ம ஷோல்டருக்கு விட்டுருந்தது எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட நெக்கோட ரெடி. ஸோ இதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் ஒரு 6 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்தோட வளைவு வரையும் போது வந்து நம்மளுக்கு வந்து ஷோல்டர் நம்ம நார்மலாக நிறையா தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நார்மல் ஒரு வட்ட நெக்கு வரையாம கொஞ்சம் அப்படியே இப்படி வந்து இப்படி விரிவாக வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதில் எதுவும் இந்த டைமண்ட் நெக் இந்த மாதிரி கூட இதில் வரைஞ்சிக்கலாம். நான் நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் தான் இதில் வந்து கொஞ்சம் இப்படி ஒய்டாக இப்படி போகிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஆம்ஹோல் எல்லாம் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆம்ஹோலை வந்து லைட்டாக உள்கொடைவு வெட்டிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வெட்டிக்கலாம். நான் 1/2 இன்ச்சுக்கு வெட்டியிருக்கேன், உள்குழிவு வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் வாங்க நம்ம இப்போ டாட் மார்க்கிங் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பின்னுயரம் வந்து 14 நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டோட டாட்டோட உயரம் வந்து டோட்டலாக நான் வந்து 14 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ரெடியிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து இதுலேயே நம்மளுக்கு வந்து இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் 1/2 இன்ச்சு வந்துடும். சரிங்களா? கொக்கிப்பட்டி சைடு வந்து இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு 4.5 இன்ச்சு நான் கொக்கிப்பட்டிக்கு நான் விட்டுக்கிறேன். சரிங்களா? கொக்கிப்பட்டி சைடு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சும் அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக. சரிங்களா? நம்ம நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இல்லை இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே முன்னுயரம் டோட்டலாக 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இந்த சைடு வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதுவுமே கரெக்டாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வந்து இந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச்சு அகலம். சரிங்களா? சேம் இங்கேயுமே வந்து ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். சிம்பிளா இந்த சைடு ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் சைடு, கொக்கிப்பட்டி சைடு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த யோக் நான் வரைஞ்சிக்கிட்டேன். சரிங்களா? சிம்பிளா மித்த மார்க்கிங் எல்லாமே வந்து நம்ம கட்டிங் அப்ப நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்க பட்டி ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்க 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பீஸு. இங்கே சென்டரையும் நம்மளோட டாட்டோட அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரிமைனிங் மார்க்கிங் டாட் பிடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட்டிங் அப்பயே செஞ்சுக்கலாம், ஈஸியா இருக்கும். சரி, வாங்க நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லீவ் நம்ம கட்டிங் பண்ணலாம். ஸோ ஸ்லீவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 40 இன்ச்சு சைஸ்ன்றதுனால நம்மளுக்கு எப்படியுமே ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். ஸோ அதனால நான் வந்து ரெடியாகவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இப்படி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு சைடு கரெக்டாக நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கிடச்சிரும். சரிங்களா? வாங்க, இது வந்து நான் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் விட்டு ஸ்கேலால கோடு போட்டிருக்கேன். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு 6 இன்ச் வச்சிருக்கேன். சரிங்களா? 6 இன்ச்சு பிளஸ் ஒரு 1/2 இன்ச், டோட்டலா 6.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சுற்றளவு வந்து 6 இன்ச்சு. சரிங்களா? நம்ம ஸ்லீவோட அகலம் வந்து நம்ம ஆம்ஹோல் இதுல வெட்டியிருந்தோம் பாத்தீங்களா, இதை நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஆம்ஹோலோட இந்த சுற்றளவு எவ்வளவு வருதுன்றத மார்க்கிங் ஃபர்ஸ்ட் அளந்து பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் இங்க ஷோல்டர் ஜாயிண்ட்டை நீங்க விட்டுட்டு டேப் இந்த மாதிரி பொறுமையா வச்சு இப்படி பாருங்க. சரிங்களா? இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்லீவோட சுற்றளவு வந்து 9 இன்ச்சு இங்க கிடைச்சிருக்கு. சரிங்களா? கட்டிங் வந்து ஆம்ஹோலோட பேக் பீஸ் நம்ம கட் பண்ணதுல இருந்து தான் வந்து ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணணும். நம்ம ஸ்லீவ் மார்க்கிங்ல இருந்து நம்ம பாடி பீஸை வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வரும். சரிங்களா? கட் பண்ணியிருந்த பீஸ்ல இருந்து ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்து, ஆம்ஹோலோட சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதுல வந்து 9 இன்ச்சு ஆம்ஹோல் சுற்றளவு வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து டவுன்வர்ட்ஸ்ல ஒரு 3 இன்ச் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்லீவோட டவுன்வர்ட்ஸ் 3 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஸோ இதோட மிட் பாயிண்ட் நம்ம இப்படியே நீங்க கர்வ் வரைஞ்சாலுமே ஈஸி தான். ஸோ நம்ம பிகினரா இருக்கிற பட்சத்துக்கு வந்து நம்ம டேப்னால இப்படி அளந்து பார்த்து மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட் பார்த்து மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறத்துல இருந்து அப்படியே கர்வ் மாதிரி போடுங்க. சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணணும். சரிங்களா? நான் வீடியோல காட்டுற மாதிரி பாருங்க. அப்படி இங்க வந்து ஒரு 2 புள்ளி அளவுக்கு கீழே டவுன், இந்த லைன்ல இருந்து கீழே டவுன்வர்ட்ஸ்ல போய் அப்படியே வரையணும். சரிங்களா? அவ்வளவுதான் நம்ம ஸ்லீவோட வளைவு. ஸோ இங்க ஸ்லீவ் சுற்றளவையும் நம்ம ஆம்ஹோல் சுற்றளவையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1.5 இன்ச் நான் விட்டுக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட இங்கே ரெடியும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளவுஸோட ஃப்ரண்ட், பேக்கு, ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் இது வந்து நம்ம காலர் வச்சுதான், ஹாஃப் காலர் வச்சுதான் வந்து கட்டிங்கே நான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்டார்டிங்லே. ஸோ அந்த காலரை வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் எதுவுமே வராத அளவுக்கு வந்து லென்த்தியான பீஸா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு நம்மளுக்கு காலருக்கு வந்து அதிகமாலாம் துணி தேவைப்படாது. ஸோ ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்க வந்து ஜாயிண்ட் எதுவும் இல்லாம எடுத்துக்கோங்க. அப்படின்னாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அவ்வளவுதான், நம்ம காலருக்கு இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தான் இது.
அந்நேரம் நம்ம கட் பண்ணும்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் காலருக்கான பீஸு. ஸோ இதில் வந்து கேன்வாஸை வச்சு நம்மளை அயன் பண்ணி ரிமைனிங் அடுத்து எப்படி செய்யலான்றது ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஐப்பட்டியும் கொக்கி பட்டியும் வைக்கிறதுக்கு இந்த பீஸை நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டிங் முடிஞ்சிருச்சு. வாங்க இந்த லைனிங் பீஸை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் எப்படி அசம்பிள் பண்ணலான்றது பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லைனிங் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து மெயின் கிளாத்தில் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம காலர் பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி லென்த்தான ஒரு பீஸாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஜாயிண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 12லேருந்து 13 இன்ச்சு அளவு தான் காலர் வைப்போம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு 2 இன்ச் அளவுக்கு வந்து காலருக்கு பீஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் ஒரு 16 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? அங்கே இருக்கிறத நான் அப்படியே எடுத்திருக்கேன். பேக் பீஸு, ஃப்ரண்ட்டுக்கு வந்து கிராஸ் பீஸு, இது பட்டி, ஸ்லீவ். சரிங்களா? ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறத வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச்சிங் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லைனிங் நம்ம கட் பண்ணிட்டு அதை வந்து மெயின் கிளாத்ல கட் பண்ணும்போது ஷுவரா அப்படியே கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சுத்தியுமே கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா லைனிங்ல இருந்து நம்ம மெயின் கிளாத் வந்து ஃபுல்லா நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ லைனிங் தான் நம்மளோட ரெடி அளவு. ஸோ மெயின் கிளாத் அதிகம் இருந்தாலுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் பத்தாம் போச்சுன்னா கஷ்டமா போயிடும். ஸோ எப்பயுமே 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். இது பட்டி பீஸு, இது ஸ்லீவ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவு, பட்டி, நம்மளோட ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து அழகாக கட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது ரொம்ப சிம்பிளாகவே சொல்லித்தரேன். ஸோ இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி வந்து உங்களோட சிம்பிள் வியரிங்க்கு வந்து காலர் நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.